அண்ணா ஒரு சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்க. சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்க. பிரதர் ப்ளீஸ் அவர் இங்க தான் 20 நாள் இருக்க போறாரு. அடிக்கடி உங்களை மீட் பண்றாரு, அப்புறம் கேட்டுக்கலாம். நம்மை பக்குவப்படுத்துறது சார் ப்ளீஸ். கோயம்புத்தூர் மக்கள் காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் 2 வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள். இருங்க பதில சொல்லிட்டு இருக்காரு, முடிக்கட்டும். அதனால் சார் ப்ளீஸ் வெயிட். சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா இம்போர்ட் டியூட்டி 11% இருந்து 15 பண்ணிருக்காங்க. அதை 4% குறைச்சா இன்னைக்கு ஒரு சவரன் 5000 வரைக்கும் குறைக்க முடியும். இன்னைக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப தொடர்ந்து தங்கத்தின் விலை கொரோனா பாதிப்புக்கு அப்புறம் உயர்ந்துட்டே போகும். இப்ப இதை வந்து குறைக்க உடனடியா ஒரு 4000 5000 குறைக்க முடியும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா முடியும். அது பத்தி பல ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு. இம்போர்ட் டியூட்டி அண்ணா ஒரு சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்க. சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்க. சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி ஒரு விஷயம் தெரிஞ்சா எக்கனாமிக்ஸ் புரிஞ்சா கேள்வி கேளுங்க. ஒரு நிமிஷம். கோல்டு இம்போர்ட் பாலிசி என்ன, சப்ளை டிமாண்ட் என்ன, தனியா பேசு. இத தனியா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். இது வந்து ஒரு ஷார்ட் டைம். கோல்ட பத்தி ஒரு நிமிஷம். கோல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சப்ஜெக்ட் தெரிஞ்சா அமைதியா இருங்க. அடுத்து சார் 2002 மேடம். இதே கோயம்புத்தூர் நகரத்திற்கு 2002 இங்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில படிப்பதற்காக இங்க வந்தோம். 2002 இங்க வந்த பிறகு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியினுடைய அடையாளம் இங்கே ஒரு மனிதனாக நம்மை பக்குவப்படுத்தியது கோயம்புத்தூர் மக்கள். அதன் பிறகு இந்த கோயம்புத்தூர் நகரத்துல நான் படிக்கக்கூடிய அதே கல்லூரியில தான் என்னுடைய மனைவியும் கூட படித்தார்கள். கோயம்புத்தூரை சார்ந்தவர். அவர்களையும் திருமணம் செய்து இந்த கோயம்புத்தூரில் வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கோயம்புத்தூர் அப்படி பார்த்தீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு பகுதியில் இங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தொழில் செய்யறாங்க, கோயம்புத்தூருடைய மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடம் கோயம்புத்தூரை சார்ந்ததா திருப்பூரை சார்ந்ததா மேடம்? இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நீங்க கேட்கிற அதே கேள்வியை நான் கேட்கிறேன். சூலூர் பல்லடம் திருப்பூரை சார்ந்ததா கோயம்புத்தூரை சார்ந்ததா? அதனால பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு 2 வேட்பாளர்களும் பயந்துகிட்டு அலறிட்டு இருக்காங்க. நானும் இதை 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவங்க 2 பேரும் அன்கோ போட்டாங்கன்னு கூட நான் சொல்றேன். இதையும் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். கேட்கட்டுங்கக்கா, ஒன்னும் தப்பு இல்லை. அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேசுவோம் அவங்க பேசுவாங்க. ஒருத்தரை போய் இதை பேசுங்க அதை பேசுங்க நான் போய் தடுக்க முடியுமா? அவர்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசட்டும். கோயம்புத்தூருடைய மக்கள் முடிவு செய்வாங்க. பிரதர் ப்ளீஸ் அவர் இங்க தான் 20 நாள் இருக்க போறாரு. அடிக்கடி உங்களை மீட் பண்றாரு, அப்புறம் கேட்டுக்கலாம். கோவை குண்டு வெடிப்பு பத்தி உங்க பிரச்சாரத்துல சொல்றீங்க. மக்கள் மறந்து போன விஷயத்தை விஷயத்துல இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த காரணம் என்ன? இல்ல அதாவது 2022 கோயம்புத்தூர் வந்து ஒரு சூசைடு பாம்பு பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கோம். எல்லோரும் தப்பிச்சிருக்கோம். 2022 தீபாவளிக்கு ஜஸ்ட் முன்னாடி அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு ISIS மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். கோயம்புத்தூர் மக்கள் மறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு NIA போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறதே இத்தனை கால டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காம இப்பதான் கடைசியா அந்த NIA காவல் நிலையத்திற்கே அனுமதி கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு தொகுதி. எப்பொழுதும் கூட இந்த பகுதி வளர்ச்சி பகுதி, மக்கள் காஸ்மோபாலிட்டா இருக்கிறாங்க. இங்க அடிச்சோம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்டா தான் இருப்பாங்க. மத்திய அரசும் விஜிலண்டா இருக்கணும், மாநில அரசும் விஜிலண்டா இருக்கணும். அதனால் 1998 என்பது மறந்து போனதா பார்க்காது. 2022 தீபாவளிக்கு ஒரு நாளுக்கு முன்னுதான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றி இருக்கின்றார்கள். அதுவும் மக்களுக்கு தெரியும். அண்ணா இதுல என்ன ஆச்சரியம்னா காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் 2 வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள். கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த பக்கம் செல்ல வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும். மோடி அவர்கள் 3வது முறையாக வரப்போகின்றார்கள்.
அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கிறாங்க. நான் 60% குறைவுன்னு சொல்லியிருக்கேங்க. நான் குறைந்தபட்சம் 60%, குறைந்தபட்சம் 60% கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் வாக்களிப்பார்கள். அதாவது நாமினேஷனுக்கு பேரணிக்கு 1000 பேர் நாங்க பர்மிஷன் கேட்டோம். 1000 பேர் தான் கேட்டோம். சொல்றது கேளுங்க. 1000 பேர் தான் ப்ரொசஷனுக்கே பர்மிஷன் கேட்டோம். கரெக்டாக நாங்க என்ன சொன்னமோ அதை செய்திருக்கின்றோம். ப்ரொசஷனை பொறுத்தவரை காவல்துறை, நம்முடைய ரிட்டர்னிங் ஆபீசர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை முறையாக கடைபிடித்து நம்முடைய நாமினேஷன் ஃபார்மை தாக்கல் செய்தோம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வந்து 4 பாஜக எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு ஜூன் 4ஆம் தேதி அது மக்களே தெரிவிப்பாங்கன்னா அதற்கு பதில். அண்ணா, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்களை கூட சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், அவர்கள் எல்லோரும் இன்று இந்தியாவுடைய growth ஸ்டோரியில ஒன்றாக இணைந்து இந்தியர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பிஷப், சர்ச் ஃபாதர், அதே போல மாஸ்க் இருக்கக்கூடிய இமாம் எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நான் தனிப்பட்ட முறையில ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்து அதனால் கோயம்புத்தூர் மக்கள்ல மெஜாரிட்டி, மைனாரிட்டி, இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட 21 லட்சம் வாக்காளர்கள், அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கு கிட்டத்தட்ட குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள் இருக்காங்க. அனைவருக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கட்சி என்னை இங்கே நடத்தி ஏற்கனவே அந்த சமுதாயம் எல்லாம் ஆதரவு தெரிவிக்க வந்துட்டு போயிட்டு எல்லா லெட்டரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பதில் அந்த வார்த்தையின் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இன்னைக்கு நீங்க சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்முடைய தேர்தல் அலுவலகத்திற்கு, மாவட்ட அலுவலகங்களுக்கு எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம கோயம்புத்தூர் மக்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும். பிரிவினைவாதம் ஒண்ணு இல்லையா? அதுல 6 இஸ்லாமியர்கள் இறந்திருக்காங்கல்ல. அதுல 6 இஸ்லாமியர் இறந்திருக்கிறாங்க, இஸ்லாமிய குழந்தை இறந்திருக்கிறாங்க, அதுல இந்துக்கள் இறந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர் இறந்திருக்கிறாங்க. என்ன பிரிவினைவாதங்கண்ணா? அதாவது தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்கண்ணா. தீவிரவாதி வந்து மக்களை கொல்றதுக்காக வர்றான், அவனுக்கு என்ன மதம்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க எப்படி தீவிரவாதியா இருக்க முடியும்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க தீவிரவாதியா இருக்கனால நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. 1998 கோயம்புத்தூர் வெடிகுண்டுல இஸ்லாமியர்களும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமாக நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஒரு குண்டு வெடிச்சு ஒரு பிரச்சனையாக ஒரு இஸ்லாமியரும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிக்கிறோம், கிறிஸ்தவர் இறக்கக்கூடாதுன்னு தான் நிக்கிறோம், இந்து இறக்கக்கூடாதுன்னு தான் நிக்கிறோம். கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பாம் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒரு பாம் பார்க்குமாங்கண்ணா? ஒரு சூசைட் பிளாஸ்ட் வந்து செய்யும் பொழுது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு நீங்க சொல்றீங்க? திமுக அதிமுக செட்டிங் போட்டதா சொன்னீங்க. அந்த செட்டிங் உடைக்கிற வீகம் வந்து மக்கள் உடைப்பார்கள், மக்கள் உடைப்பார்கள். இது வீகம் எல்லாம் தேவையில்லைங்கண்ணா. ஏப்ரல் 19ஆம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க. ஜூன் 4ஆம் தேதி உரத்த குரல்ல பேசுவாங்க. அதை தமிழ்நாடே கேட்கும், இந்தியாவே கேட்கும். அண்ணா, நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொள்ள. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இருக்கின்றோம். வேறு வேறு வேட்பாளர் நிற்கின்றார்கள். யார் நின்றாலும் கூட தேர்தல் விதிமுறை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டுடைய தேர்தலில் யாரு நிக்கலாம், யாரு நிற்க கூடாதுன்னு வரையறை வகுத்திருக்கிறாங்க. அதற்கு உட்பட்டுத்தான் யாராக இருந்தாலும் யாரை இங்க நியாயப்படுத்த விரும்பல, யார் தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல விரும்பல. யார் தேர்தலில் நின்றாலும் கூட இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் இருக்கிறது. ஆனா இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கன்னா 6 தொகுதிக்கான இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ, கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டுக்கான கம்பைன்டு மேனிஃபெஸ்டோ நீங்க பாருங்க. பார்த்த பிறகு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்னை பத்தி நான் எப்படி நான் சொன்னா நல்லா இருக்கும். மக்கள் பாக்குறாங்க, மக்கள் எல்லாம் அறிவாளிகள். ஒரு பிரஸ்ல வந்து நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கல.
மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாங்க. நாங்க சொல்றோம் பிரச்சாரத்துல, நாங்க சொல்றோம் எங்க வேட்பாளர் எவ்வளவு சிறந்த வேட்பாளர் நாங்க சொல்றோம் பிரச்சாரத்துல மக்கள் ஆமாங்கன்னா எல்லாருமே ஹாட்லைன் தான். பிரதமர் மோடி அவர்கள், மத்திய மந்திரி சபை, கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் நேச்சுரலா ஹாட்லைன் தான். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது ஹாட்லைன் தான். ஒரு தொலைபேசியில பேசி எந்த விஷயமாக இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு. அப்படித்தான் இந்த கட்சியினுடைய தன்மை. நேரடியாக பிரதமராக இருக்கட்டும், மந்திரி சபையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக எடுத்து செல்லும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.